ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. நம்ம எல்லாருக்குமே ஒரு சிங்கிள் மதரோட வாழ்க்கையை பத்தி நல்லாவே தெரியும். சிங்கிள் மதர் அப்படின்னா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம, கணவர் இல்லாம தன்னோட குழந்தைங்களை வளர்த்துற ஒரு அம்மா. உங்களோட பாஷையில சொல்லணும்னா அவங்க விதவையா இருக்கலாம், இல்ல டிவோர்ஸ் ஆனவங்களா கூட இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாதாரணமா ஒரு பெண்மணி குழந்தைங்க இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல நடந்து போறாங்க, அவங்களுக்கு கணவர் இல்லைன்னு தெரிஞ்சாவே மேலையும் கீழையும் ஸ்கேன் பண்ணி அவங்களை கேவலமா பாக்குற இன்னமும் நிறைய ஜென்மங்கள் நம்மளோட ஊர்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க போற இடமாகட்டும், எங்க போனாலும் அவங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் தர ஏகப்பட்ட மிருகங்கள் சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க போற ஆபீஸ் ஆகட்டும், அவங்க போற பப்ளிக் பிளேஸ் ஆகட்டும், பக்கத்துல வந்து பேசுறதும் பாக்குறதும் உரசுறதும், அவங்க கிட்ட ஏதாச்சும் செய்யணும்னு ட்ரை பண்றதும், இந்த மாதிரி மிருகங்கள்கிட்ட அவங்க தினம் தினம் பொழைச்சு அவங்களோட குழந்தைங்களை வளர்த்துறதே அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம். அவங்க விதவையா இருக்கலாம், இல்ல அவங்களோட கணவர் டிவோர்ஸ் பண்ணவங்களா இருக்கலாம், இல்ல ஆரம்பத்திலேயே எவனோ ஒருத்தன் ஏமாத்தி அவங்க கையில குழந்தையை கொடுத்துட்டு அவங்கள வாழ விட்டுட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி என்னோட குழந்தைய நான் நல்லபடியா வளர்த்தணும். ஃபியூச்சர்ல அப்பா இல்லாம பிறந்த பொண்ணு இப்படிதான் நடந்துக்கும், அப்பா இல்லாம பிறந்த பையன் இப்படிதான் இருப்பான், அம்மா மட்டும் தானே வளர்த்தனா என்ன சொல்லி தந்திருக்க போறா, அவனை வளர்த்துறதுக்கு இவ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாளோ, இந்த மாதிரி எவனுமே பேசிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்துல, அவங்களோட மனசுல இருக்கிற ஒரு நம்பிக்கையில தன்னோட குழந்தைங்களுக்காக, தன்னோட பசங்க பொண்ணுங்களுக்காக வாழணும்னு சொல்லிட்டு அவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளார எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னோட குழந்தைங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையில எல்லாருமே இந்த லெவலுக்கு ஒரு கான்பிடன்ஸோட தன்னோட குழந்தைங்க மேல இருக்கிற அன்போட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது, இவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே கேவலப்படுத்துற மாதிரியும் டேமேஜ் பண்ற மாதிரியும் இன்னும் சில பிறவிகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் சிங்கிள் மதர்னு சொல்ல முடியாது, அவங்களெல்லாம் டோட்டலா வேற கேட்டகரியா தான் சொல்லணும். அவங்க கணவரை டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல விதவையா இருப்பாங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த சிங்கிள் மதர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, தன்னோட குழந்தைங்க மேல அன்பை வச்சிருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளார தோண ஆரம்பிக்கும். இவங்கள மாதிரி சில பேர் செய்யற தப்புகளால நல்ல அம்மாக்கள் அவங்களோட பேரும் நிறைய இடங்கள்ல கெட்டு போகுது. வாங்க இன்னைக்கு நடந்த கொடூரம் என்ன, நான் சொல்லக்கூடிய அந்த சிங்கிள் மதர் அப்படிங்கிற ஒரு அம்மாவா நடந்துக்கிட்டாங்களா, இல்ல வேற ஒரு பிறவியா நடந்துக்கிட்டாங்களா, அவங்களோட 17 வயசு பொண்ணுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கொடூரத்தை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். கரெக்டா மே 1ஆம் தேதி 2022 வருடம் நம்ம சென்னை சிட்டியில இருக்கிற ஓட்டேரி அப்படிங்கிற ஏரியால நம்மாழ்வார் அப்படிங்கிற பகுதி இருக்கு. அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, பிஎஸ்சின்னு சொல்லுவோம், சில பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு அப்பா அம்மா கணவன் மனைவி மாதிரி தான் தெரியுறாங்க. கையில கை குழந்தையோட, அந்த குழந்தைய பார்த்தாவே தெரியும் பிறந்து 1-2 நாட்கள் பக்கம் தான் ஆயிருக்கும். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார வராங்க. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு நல்ல வயசானவங்களா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 38. அந்த பெண்மணியோட பேரு புவனேஸ்வரி. கூட வந்தவரோட பேரு முத்துக்குமார். முத்துக்குமாருக்கு 50 வயசு ஆகுது. இவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. சாதாரணமா நம்ம பார்த்தாவே நமக்கு அப்படித்தானே தோணும். ஆனா இவங்க கையில ஒரு கை குழந்தையை கொண்டுட்டு வர்றதுதான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமே. 38 வயசு ஆகுது. 38 வயசுல இவங்களால குழந்தை பெக்க முடியுமா? இப்ப இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல எப்படியோ குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னே வச்சுக்கோ, அடுத்த 2 நாள்ல இவங்க பாட்டுக்கு நார்மலா நடந்து வர முடியுமா? பெட் ரெஸ்ட் எதுவுமே தேவையில்லையா? இப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் வருது இல்ல. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருக்கிற நர்சஸ்க்கும் இதே கேள்விகள் தான் வந்துச்சு. ஏன்னா இந்த அம்மா கையில கை குழந்தையை கொண்டுட்டு வரும்போது எல்லாருமே பார்த்து இவங்களோட குழந்தை தானா அப்படிங்கிறத ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. கடைசியா புவனேஸ்வரி என்ன சொல்றாங்க, இது என்னோட குழந்தை இல்ல, என் பொண்ணோட குழந்தை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓ, அப்படின்னா குழந்தையோட தாத்தா பாட்டி குழந்தையை கொண்டுட்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி கிட்ட எங்க குழந்தைய மட்டும் கொண்டுட்டு வந்திருக்கீங்க, உங்க பொண்ணு எங்க குழந்தை பிறந்துச்சு, எப்படி பிறந்துச்சு, வேக்சினேஷன் எல்லாமே போட்டீங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்கும் போது அவங்க 2 பேரும் அப்படியே ஊமையாவே இருக்காங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. அப்புறம் தான் புவனேஸ்வரி ஒவ்வொரு விஷயங்கள நர்சஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏமா, என்னோட பொண்ணு தான் குழந்தைய பெத்தா, வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, பொண்ணுக்கு 19 வயசு தான் ஆகுது, 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், உடனே பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றான். நர்ஸ்க்கு ஒன்றும் புரியல, நான் எதை கேட்கிறேன், இவ எதை சொல்லிட்டு இருக்கா, 18 வயசுல கல்யாணம் ஆனா என்ன கருமமான என்ன, நீ பாட்டுக்கு நான் ஏதோ சொல்றேன் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நர்ஸ்க்கு அப்படி ஒரு கோவம். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்சஸ்லாம் நமக்கு தெரியும், ஒரு நாளைக்கு நிறைய பேஷண்ட் வருவாங்க, ஒவ்வொருத்தவங்களையும் பாக்குறதுக்குள்ளார அவங்களுக்கு தலைவேதனையா இருக்கும். அதுக்கப்புறம் புவனேஸ்வரி என்ன சொல்றாங்க, என் பொண்ணு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, ட்ரீட் பண்ணுங்க, இன்னும் வேக்சினேஷன் எதுவுமே பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. இப்பதான் நர்ஸ்க்கு இன்னும் சந்தேகம் வருது,
வேக்சினேஷனே பண்ணலையா நீ? எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்துச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தாலும் இனிஷியலாவே வேக்சினேஷன் போட்டு தான் அவங்க வெளியவே கொண்டுட்டு வருவாங்க. குழந்தை பிறந்தோன்னு உடனே ஒரு வேக்சின் போடணும். அதையாவது போட்டாங்களான்னு கேட்டா அது எதுவும் போடல. எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்துச்சுன்னு கேட்டா இன்னொரு ஷாக்கு. வீட்லயே குழந்தை பிறந்துருச்சு. நார்மல் டெலிவரி தாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்களாம் எப்ப இருந்தோ டெலிவரி பார்ப்பாங்க. வீட்டுல திடீர்னு பொண்ணுக்கு வயிறு வேதனை வந்துச்சு, அதனால அவங்க வந்து டெலிவரி பார்த்துட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நர்ஸ்க்கு 2025 இப்படிலாம் நடக்குதா? வீட்லயே நிறைய பேர் வந்து டெலிவரி வேற பாக்குறாங்களா? இப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, டெலிவரி நடந்துருச்சு. வீட்டுல அந்த பொண்ணு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணையாவது பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதோ இல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? உங்க பொண்ணுக்கு தேவையான மருத்துவத்தை தரணும், ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும். இதெல்லாம் என்ன அந்த பாட்டியே பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாங்க அவங்களே பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னும் போக தேவையில்லை, கொஞ்ச நாள்ல பொண்ணை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவா அப்படிங்கறத சொன்னாங்க. இப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லா நர்சஸுமே கூட்டம் கூடி இவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியுது, ஆனா என்ன மேட்ரு அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அவங்க கையில ஆண் குழந்தை, 2 நாட்களோட வயசுடைய ஒரு ஆண் குழந்தை. உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணணும். பையனுக்கு ஏதாவது பேர் வச்சிங்களா, பையனோட ஆர்சி ஐடி என்ன இப்படிங்கறத கேட்கறாங்க. ஆர்சி ஐடினா புவனேஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் போதுதான், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போதே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து ஆர்சிஐடி வாங்கணும். அந்த ஆர்சிஐடி மூலியமா உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும், உங்களுக்கு சில கிட்டு கிடைக்கும், உங்களோட ஹெல்த்துக்காக அயன் டானிக், டேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட கூடயா தருவோமே, அதெல்லாம் வாங்குனீங்களா இப்படிங்கிற எல்லா சலுகையும் கேட்கும் போது, அதை பத்திலாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, பொண்ணு பிரெக்னென்ட் ஆனா வீட்லயே டெலிவரி ஆயிடுச்சு, இவ்வளவுதாங்க எங்களுக்கு தெரியும், ஆர்சிஐடில ஒண்ணு இல்ல இப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா ஆர்சிஐடி இல்லாட்டி கவர்மெண்ட் சர்டிபிகேட் இல்ல, பர்த் சர்டிபிகேட் இல்ல, பொண்ணோட ஆதார் கார்டையாவது கொடுத்து தொலை, அந்த ஆதார் கார்டை கொடுத்தாதான் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி வீட்டுல குழந்தை பிறந்துச்சு, பர்த் சர்டிபிகேட் இதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையும் செய்ய முடியும், இல்லாட்டி எங்களால ட்ரீட்மெண்ட் தர முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற நர்சஸ் எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் புவனேஸ்வரி தயங்கி அவங்களோட பர்ஸ்ல இருந்து ஆதார் கார்டு எடுத்து தராங்க. இதுதான் என் பொண்ணோட ஆதார் அப்படின்னு சொல்லி தராங்க. அந்த ஆதார் கார்டை பார்க்கும் போது பேரு சௌமியா. எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் நர்ஸ்க்கு அப்புறம் தான் மேட்ரு என்னங்கிறதே புரிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் ஏன் முழிச்சிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் ஏன் நம்ம கிட்ட தயங்கி தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நர்ஸுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, சௌமியாவுக்கு 19 வயசு இல்ல, 17 வயசு, +1 படிக்கிற பொண்ணு. ஸோ +1 படிக்கிற பொண்ணு குழந்தைய பெற்றுக்கிட்டா, வீட்டில தான் இந்த டெலிவரி நடந்திருக்கு அப்படிங்கறது அந்த நர்ஸ்க்கு தெரிஞ்சோடனே புவனேஸ்வரியை பார்த்து, யாரு அப்பா ஒழுங்கா சொல்லிரு இப்படிங்கறத கேக்குறாங்க. புவனேஸ்வரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் ஆகுது, பதற்றம் ஆகுறாங்க. நீங்க குழந்தைய கொடுங்க, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சா நாங்க வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற நர்ஸ் யாருமே தரல. குழந்தை எங்க கையில தாங்க இருக்கும், உங்களோட பொண்ணுக்கு 17 வயசு தான், நீங்க 19 வயசுன்னு சொல்றீங்க, ஆனா ஆதார பார்க்கும்போது 17 வயசுன்னு தான் காட்டுது. அபிஷியலா அந்த பொண்ணு ஒரு மைனர் பொண்ணை நீங்க என்ன பண்ணீங்க, யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, எப்படி குழந்தை பிறந்துச்சு, இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் வர வர பக்கத்துல இருக்கிற முத்துக்குமார், அந்த குழந்தையோட தாத்தான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த 50 வயசுடையவன் வந்து, இந்த குழந்தைக்கு நான் தாங்க அப்பா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றான். இப்ப அங்க இருக்கிற நர்சஸோட மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் 17 வயசு பொண்ணு, இந்த பக்கம் 50 வயசுடையவர் வந்து எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறாரு. உடனே குழந்தைகள் சுகாதாரம், சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டியில சில மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களே கால் பண்ணி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலே பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் கமிட்டி கூப்பிடுறாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டியில இருந்து ஒருத்தவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கிறதே அந்த 2 நாள் கை குழந்தை மட்டும் இல்ல, அந்த இடத்துல 17 வயசு குழந்தையும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நம்ம 2 குழந்தைங்களை பத்தி இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. நர்சஸ் கிட்ட இவங்க எல்லாம் பேசும்போது ரிசப்ஷனுக்கு வந்து புவனேஸ்வரியோட கணவர்னு சொல்லக்கூடிய அந்த முத்துக்குமார், இவங்க 2 பேரும் எங்க அப்படின்னு கேட்கும் போது ரிசப்ஷன் விட்டு அவங்க ஆல்ரெடி ஓடிட்டாங்க. குழந்தைய கையில தந்துட்டு இவங்க 2 பேரும் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. முத்துக்குமார் புவனேஸ்வரியோட கணவனா இல்ல இந்த 17 வயசு பொண்ணோட கணவனாங்கிறது நர்சஸ் யாருக்குமே தெரியல. உடனே அந்த சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டியில இருந்து போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. ஓட்டேரி லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. போலீஸ் டீம் தனியா ஃபார்ம் பண்ணி வந்து இது போக்சோ கேஸ் அப்படிங்கறத அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. ஏன்னா ஆதார் கார்டுல வெறும் 17 வயசு தான்.
இது யாரு செஞ்சாங்க? லீகலா ஏதாச்சும் மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமானா சத்தியமா முடியாது. இல்லீகலா ஏதாச்சும் சைல்டு மேரேஜ் நடந்திருக்கா? சப்போஸ் அந்த சைல்டு மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல யார் யாரெல்லாம் செஞ்சு வச்சாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு மைனர் ரேப் நடந்திருக்கு, இது போக்சோ கேஸ் தான் அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே அந்த சௌமியாவோட ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ்க்கு போய் சௌமியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தனி போலீஸ் படையை அந்த சௌமியாவோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனா சௌமியா மட்டும்தான் இருக்கா தவிர அவளோட அம்மாவான புவனேஸ்வரியோ அந்த புவனேஸ்வரியோட கணவனோ இல்ல இவளோட கணவனான முத்துக்குமாரியோ காணோம். சௌமியா கிட்ட உங்க அம்மா எங்கன்னு கேட்கும் போது வெளியே போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, எப்பயோ போனாங்க, இன்னும் வரவே இல்லையே அப்படிங்கறத சௌமியா சொல்றாங்க. போலீஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருச்சு புவனேஸ்வரி எஸ்கேப் ஆயிட்டா அப்படிங்கறத போலீஸால உணர முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்சஸ் எல்லாருமே கேட்ட கேள்விகள் அப்படி. அவங்க சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டியை கூப்பிடும் போதே ரிசப்ஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க, அதுவும் குழந்தைய விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னா புவனேஸ்வரியும் சரி முத்துக்குமாரும் சரி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம கையில இருக்கிறது 17 வயசு பொண்ணான சௌமியா மட்டும்தான். சௌமியாவை கிடைச்சாவே போதும், அவளை நம்ம காப்பாத்தினாவே அவளோட லைஃபை நம்ம சேவ் பண்ண முடியும். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த சௌமியாவுக்கு பக்கத்துல சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டியில இருக்கிற ஒரு கவுன்சிலரும் இருக்காங்க. அந்த சௌமியா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கிளியரா சொல்லுமா, எந்த பிரச்சனையுமே இல்லை, உன்னை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, இனிமேட்டு இந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்கவே வேணாம், உனக்கு வயசு வெறும் 17 +1 படிக்கிற பொண்ணு, நீ இன்னும் காலேஜ் முடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், உன் கையில இப்பவே ஒரு குழந்தை, சத்தியமா உன் வாழ்க்கையே போயிடும் இப்படிங்கிற எல்லா கவுன்சிலிங் கொடுத்துட்டு அந்த சௌமியா ஒவ்வொரு விஷயங்களா நடந்த கொடுமைகளை வெளியே சொல்லும் போது போலீஸால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஒரு 17 வயசு பொண்ணுக்கு சத்தியமா இது நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கறத எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த புவனேஸ்வரி எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு தாய் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவளா ஒரு அம்மா தானா இல்ல அவ வியாபாரம் பண்றாளா அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. புவனேஸ்வரி பல வருடங்களாவே சென்னை ஓட்டேரி அப்படிங்கிற பகுதியில தான் ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதனால அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. லீகலா டிவோர்ஸ் பண்ணாங்களா இல்ல செப்பரேட் ஆகி வந்தாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. தன்னோட குழந்தையான சௌமியாவை கூட்டிட்டு தனியா ஒரு வீட்டுல வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப சௌமியாவுக்கு 12 வயசு, சின்ன குழந்தை. அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போறாங்க. புவனேஸ்வரி பாட்டுக்கும் கிடைக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அமைச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீட்டா போயிட்டு இருக்கும் போது நான் ஒரு தனி பெண்மணியா தன்னோட பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்ச புவனேஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமா வழி மாற ஆரம்பிச்சாங்க. முத்துக்குமார் அப்படிங்கிற ஒருத்தவரோட பழக்கம் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க போற ஆபீஸ் ஆகட்டும் இல்ல ஃபேக்டரி ஆகட்டும் வேலை பார்க்கும் போது அடிக்கடி முத்துக்குமார் வரதை பார்த்திருக்காங்க. முத்துக்குமாரும் புவனேஸ்வரி கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு புவனேஸ்வரி தனியா தான் இருக்காங்க, கணவரை விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இப்ப இவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் பார்ட்னர் தேவைப்படும் அப்படிங்கறத அவன் கணிச்சிருக்கான். அதனால அடிக்கடி வந்து புவனேஸ்வரி கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்கான். இவங்க 2 பேருமே அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு தவறான தொடர்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை ஏன் நான் தவறான தொடர்புன்னு சொல்றேன்னா, சாதாரணமா ஒருத்தவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, டிவோர்ஸ்ட் உமன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுதான், இல்ல இவங்க 2 பேரும் லவ் பண்றதும் ரொம்ப நல்லதுதான். அவங்களோட டிசிஷன், அவங்களோட ஃப்ரீடத்தை யாரும் தடுத்துடல. ஆனா இந்த இடத்துல முத்துக்குமாருக்கு இன்னொரு ஃபேமிலி இருந்திருக்கு. மனைவி 3 குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலியோட வாழ்றவன் திருட்டுத்தனமா வந்து புவனேஸ்வரியை பார்க்க ஆரம்பிச்சான். இது புவனேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சு இவங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்றதுனாலதான் இது ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பா அந்த இடத்துல மாறுது. ஃபேமிலிக்கு தெரியாம புவனேஸ்வரி தன்னோட குழந்தையான சௌமியாவுக்கு தெரியாம அடிக்கடி ஃபேக்டரியிலேயே தவறான உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. கிடைக்கிற இடம் எல்லாம் சுத்த ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு லாட்ஜ் ஹோட்டலுக்கா போக ஆரம்பிச்சாங்க. தனக்குள்ளார இருக்கிற காமத்தை இவங்க 2 பேருமே காட்ட ஆரம்பிச்சாங்க. தன்னோட ஃபேமிலியை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த போதையிலேயே அவங்க உள்ளார நுழைய ஆரம்பிச்சாங்க. முத்துக்குமார் இவளை கூட்டிட்டு ஒவ்வொரு இடத்துலயா சுத்தணுமான்னு சொல்லிட்டு கடைசியா இவகிட்ட ஒரு டிசிஷனை கொண்டுட்டு வந்தான். இனிமேட்டு நான் அடிக்கடி உங்க வீட்லயே நான் தங்கிக்கிறேன், இனிமேட்டு நான் உங்க வீட்டுக்கே வரேன், நம்ம 2 பேரும் வீட்லயே ஜாலியா இருப்போமே அப்படிங்கறது கேட்க ஆரம்பிச்சான். புவனேஸ்வரிக்கு ஆரம்பத்துல ஒரு சந்தேகம், உனக்கே ஒரு குடும்பம் இருக்கு, உன் குடும்பத்தை விட்டுட்டு என் கூட வந்து தங்குவியா, நீ எங்க வீட்டுல வந்து தங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா இது எப்படி நீ சமாளிப்பன்னு கேட்கும் போது, கொஞ்ச நாட்கள் நான் என்னோட வீட்டுல இருந்துக்கிறேன், கொஞ்ச நாட்கள் உன்னோட வீட்டுல இருந்துக்கிறேன், இதுல போய் என்ன இருக்கு, என்னோட ஃபேமிலி என்னால விட முடியாது, உன்னை என்னால விட முடியாது, ஃபியூச்சர்ல நான் உன்னை கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கான். புவனேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க, சரி நமக்கு வேற வழி இல்ல, நம்ம தனியா தான் இருக்கோம், நமக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிச்சுன்னா நம்மளும் ஜாலியா இருக்கலாம்ல, எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, கணவர் போயிட்டாரு அப்படின்னா நான் சும்மா இருக்கணுமா இப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார வீட்டுக்குள்ளார விட அலோவ் பண்ணாங்க. இந்த இடத்துல முதல் பிரச்சனை, முத்துக்குமாருக்கு ஃபேமிலி இருந்தும் இவங்க ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணது. 2வது பிரச்சனை, அவனை வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணது.
வீட்டுக்குள்ளார இவங்க தனியா இருக்கும் போது கூட அலோவ் பண்ணிருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ளார ஒரு 17 வயசு பொண்ணு இருக்குங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட காமத்துக்காக அந்த அம்மா ஒருத்தவனை உள்ளார விட்டுருக்கா. +1 படிக்கிற பொண்ணு. திடீர்னு யாரோ ஒருத்தவர் வராரு, 50 வயசுல இருக்காரு, பாக்கிறதுக்கு நமக்கு அப்பா அப்படிங்கறதா உங்களுக்கு தோணும். சரி, யார் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த 11 வயசு பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கு. அத அண்டர்ஸ்டாண்டும் பண்ணியிருக்காங்க. அந்த சௌமியாவுக்கு தன்னோட அம்மாவுக்கு ஒரு செக்ஷுவல் பார்ட்னர் தேவை, தன்னோட அம்மாவுக்கு லைஃப்ல ஒரு பேர் தேவை. அதனால அவங்க ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவரை இப்ப நம்மளால அப்பாவா பார்க்க முடியாட்டியும் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சௌமியா கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட அம்மா இது வரைக்கும் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு துணை வேணும் இல்ல. ஃபியூச்சர்ல நம்ம கல்யாணம் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அம்மா தனியா இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த +1 படிக்கிற பொண்ணுக்கு மனசுல தோணுனதுனால எதுவுமே சொல்லல. அம்மாவும் அவரு ரிலேஷன்ஷிப் இருக்கட்டுமா, இருக்கட்டும். அவ பாட்டுக்கு நைட்டு அவ ரூம்ல போய் சாப்பிட்டுட்டு தூங்குவா. ஒரு பக்கம் புவனேஸ்வரியும் முத்துக்குமாரும் அவங்க ரூம்ல போய் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த வீட்டுல நார்மலா ஒரு குடும்பம் எப்படி நடக்கணுமோ அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மாதங்களா போகும்போது புவனேஸ்வரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். 6 வருஷமா எந்த விதமான சந்தோஷமும் இல்லாம நான் இருந்துட்டேனே, இப்ப பாரு தினம் தினம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். தினம் தினம் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்குது. அவங்ககிட்ட இருந்து பினான்சியல் சப்போர்ட்டும் கிடைக்குது. கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் உண்மையானுமே நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வேலைக்கு கூட போகணுங்கிறது அவசியம் இல்லை. இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த புவனேஸ்வரிக்கு கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு முத்துக்குமார் இருந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் தோண ஆரம்பிக்குது. அவனுக்கு புவனேஸ்வரி மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக ஆரம்பிக்குது. தினம் தினம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சவன் அப்பப்பதான் வீட்டுக்கே வரான். என்ன ஆச்சு அப்படிங்கிறது புவனேஸ்வரிக்கு புரியவே இல்லை. கரெக்டா சொல்ல போனா ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. அந்த மோகம் புவனேஸ்வரி மேல டோட்டலா இவனுக்கு போயிடுச்சு. 38 வயசுல இருக்கா, இவகிட்ட நம்ம எவ்வளவு நாள் ரிலேஷன்ஷிப்லயே வச்சுக்கிறது, நம்ம சும்மா வந்தோம், இப்ப யூஸ் பண்ணோம், இப்ப எப்படி இவ்வளவு தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் முடிச்சிட்டு இருந்தோம். இதுக்கான காரணம் முக்கியமா என்னன்னா, அந்த வீட்டுல புவனேஸ்வரியோட பொண்ணான சௌமியா மேல அவனுக்கு கண் பார்வை போக ஆரம்பிச்சிச்சு. சௌமியாவுக்கு 17 வயசு, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. நம்மளோட ஆசைகளை எல்லாத்தையுமே அவகிட்ட காட்ட முடியும் அப்படிங்கிறத அந்த முத்துக்குமார் யோசிக்க ஆரம்பிச்சான். இதுக்கு ஒரே ஒரு சப்போர்ட், நமக்கு புவனேஸ்வரி சப்போர்ட் பண்ணா போதும் அப்படிங்கிறத அவன் பிளான் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு 50 வயசுடையவனோட மனசுல பாருங்க எவ்வளவு பெரிய அழுக்கு இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி மிருகங்களால தான் ஸ்கூல் காலேஜ் போற பொண்ணுங்க கூட ஒழுங்கா போக முடியல, நிம்மதியா போக முடியல. நிறைய பேர் பஸ்ல தான் அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ டிராவல் பண்றாங்க. அந்த பஸ்ல எவனோ ஒருத்தன் வந்து பின்னாடி உரசிக்கிட்டே இருப்பான். எவனா அவன் பின்னாடி பார்த்தா சின்ன வயசு பசங்களோ இல்ல யங்ஸ்டர்ஸோ இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வயசான கேசுங்க தான் அவங்களோட ஆசையை தீக்கிறதுக்காக பொண்ணுக்கு பின்னாடியே வந்து உரசிக்கிட்டே நின்று கண்ட இடத்துல எல்லாம் கை வைக்குங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, பஸ் பிரேக் போட்டுட்டான், என்னால முடியலமா அப்படிங்கறத சொல்லுங்க. பின்னாடி போய் ஓரத்துல நில்றா அப்படின்னு கேட்டாலும் நிக்க மாட்டாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு அது சொல்றதுக்கும் அவ்வளவு தைரியம் வராது. இந்த மாதிரி ஆட்கள்ல ஒருத்தவன் தான் முத்துக்குமார் அப்படிங்கிறது. ஆரம்பத்துல புவனேஸ்வரிக்கும் தெரியல, சௌமியாவுக்கும் தெரியல. கடைசியா முத்துக்குமார் போய் புவனேஸ்வரி கிட்ட, நான் நார்மலா சொல்றேன், நம்ம 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், ஆனா இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எனக்கு உன்னோட பொண்ணு மேல ரொம்ப ஆசையா இருக்கு. உன் பொண்ணுக்கு 17 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் ஆனா நான் அவளை லீகலாவே கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ வந்து அவளை என் கூட சேர்த்து வச்ச அப்படின்னா அவளுக்கும் சந்தோஷம் கிடைக்கும், எனக்கும் சந்தோஷம் கிடைக்கும், உனக்கும் சந்தோஷம் கிடைக்கும். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கலாம். அவங்களுக்கு தேவை நீட்டாவே நடக்கும் அப்படிங்கிறத புவனேஸ்வரி கிட்ட சொல்லும் போது, ஒரு அம்மாவா அவ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அம்மாவா அவனை செருப்பை கழட்டி அடிச்சு வெளியே துரத்துட்டு இருக்கணும். என் பொண்ணை இது வரைக்கும் தப்பா பாத்தியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொலை பண்ணியிருந்தா கூட அவ ஒரு அம்மா அப்படிங்கிறத நம்ம ஒத்துருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் அவளுக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸ் வரல அப்படின்னா கூட, தயவு செய்து இனிமேட்டு இந்த வீட்டுக்கு வராத, என்னோட குழந்தை தான் எனக்கு முக்கியம், சௌமியாவோட வாழ்க்கை போகுது அப்படின்னா எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு அவ போயிருக்கலாம். ஆனா அவ அப்படி பண்ணல. சொந்த அம்மா தன்னோட காமத்துக்காக அவளோட பொண்ணையே இரையாக்கிட்டா. அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி எதுவுமே யோசிக்காம, எனக்கு காமம் மட்டும்தான் முக்கியம், எனக்கு இவன் கூட இருந்தா போதும்னு சொல்லிட்டு சௌமியா கிட்ட போய், இது வரைக்கும் அம்மா உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், நம்மளோட வாழ்க்கையில நடந்த எல்லா கஷ்டத்தையுமே நீ பார்த்திருப்ப, அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அந்த சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தியாகம் மட்டும் செய். முத்துக்குமாருக்கு உன் மேல ரொம்ப ஆசையா இருக்கு, முத்துக்குமார் ரொம்ப நல்லவனும் கூட, உனக்கு இப்ப 17 வயசு ஆகுது, அடுத்த வருஷம் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டான், அவன் கூட நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாலியல் உறவு மட்டும் வைக்க ஆரம்பி, அவனுக்கு உன் மேல ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப நல்லவன் தான், இதை நீ பண்ண அப்படின்னா நீயும் ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்கலாம், அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வற்புறுத்தி ஒத்துக்க வச்சிருக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப அவ என்ன செய்ய நினைக்கிறா? அவ அம்மாவா இருக்காளா, இல்ல வீட்டுக்குள்ளாரே ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறாளா? இப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிற நிறைய பேர் அம்மாவாவே ஒத்துக்க முடியாது.
அவங்களோட காமத்துக்காக தன்னோட பொண்ணை கூட அவங்க ப்ராஸ்டியூஷனுக்கு தள்ள ரெடியா இருக்காங்க. சௌமியாக்கு இதை கேட்டோன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்பாவா நினைக்கணும்னு நம்ம நினைச்சா இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணால என்ன சொல்றது, இதை ஒத்துக்கணுமா ஒத்துக்க கூடாதா, எதுவுமே யோசிக்க முடியல. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில எங்க அம்மாவை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கடைசி கொஞ்சம் வருடங்களா அவங்க என்னைய நல்லபடியா வளர்த்திட்டு வராங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்கறாங்க. அவளால எதையும் மறுக்கவும் முடியல, யார்கிட்டையும் போய் இந்த மாதிரி எங்க அம்மா சொல்றாங்க இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் செய்ய முடியல. கடைசியா விருப்பப்பட்டாலும் படாட்டியும் அந்த பொண்ணு அமைதியாவே இருந்திருக்காங்க. அந்த அமைதியை கூட இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டா அதே நாள் அந்த பொண்ணு அமைதியா இருக்கும் போது முத்துக்குமார் அந்த 17 வயசு பொண்ணு கூட்டிட்டு அவளோட பெட்ரூம்க்கு போயிருக்கான். வெளியே அந்த அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க, சரி அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து என் கூட சந்தோஷமா இருப்பான்லன்னு சொல்லிட்டு இவங்களாம் எப்பேற்பட்ட ஈன பிறவிகள்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ளார அந்த பொண்ணை ரேப் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த பொண்ணோட சத்தம் வலிக்குது வலிக்குதுன்னு கேட்குற சத்தம் எல்லாம் இவளுக்கு கேட்டிருக்கும். ஆனா கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லை, அழுக்கு மட்டும்தான். முத்துக்குமார்கிட்ட சொல்லியிருக்கா, நீ இவகிட்ட போய் சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் தினமும் என் கூட தான் வந்து நைட்டு படுக்கணும், என் கூட நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் இதை பண்றேங்கிறத சொல்லிதான் இவங்களுக்குள்ளார இந்த அக்ரிமெண்டே போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கான கான்சிக்வன்சஸ் அவ ஆரம்பத்துல யோசிக்கவே இல்லை. மாதங்கள் போக போக சௌமியாவுக்கு இது ஒரு நார்மல் ஸ்கெடியூலாவே ஆயிடுச்சு. தினம் தினம் சித்திரவதையா இருக்கு, வலிக்குது. அந்த முத்துக்குமார்ட்ட எதுவுமே தாங்க முடியல, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியல. ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க. ஸ்கூலுக்கு போனா யாரையாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாளோன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லிட்டாங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ வேற ஊருக்கு போயிட்டா, அவளுக்கு 17 வயசு இல்ல அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நடுவுல ஒரு வருஷம் காய்ச்சல் வந்ததுனால அவளால எக்ஸாம் எழுத முடியல, ஒரே ஸ்டாண்டர்ட 2 வருஷம் படிச்சா, அதனால அவளுக்கு லீகலா 18 வயசு ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க எப்பயாச்சும் பொண்ணை பார்த்தா கூட கணவன் வீட்டுல இருந்து வந்திருக்கா லீவு போல, திருப்பி நாளைக்கோ நாளானிக்கோ கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் பெருசா பேச்சு கொடுக்காமே இருந்திருக்காங்க. யாருக்குமே தெரியாது பக்கத்து வீட்டுல அந்த சௌமியாங்கிற 17 வயசு பொண்ணை தினம் தினம் ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு இருக்கான், அவன் நரக வேதனையில இருக்காங்கிறது யாருமே கண்டுபிடிக்கல. கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரே அதிர்ச்சி, சௌமியா பிரெக்னெண்டா இருக்கா. அந்த பிரெக்னன்சியை இவங்க லேட்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவகிட்ட சொல்றதுக்கு கூட விடல. சௌமியாவுக்கு இது என்ன அப்படிங்கிறதும் தெரியல. இவங்க பிரெக்னன்சியை கண்டுபிடிக்கும் போதே 3 மாசம் 4 மாசம் பக்கம் ஆயிடுச்சு. வயிறுலாம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வெளியே கூட்டிட்டு போனா மாட்டிக்குவோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இவன் மைனர், போக்சோல மாட்டிக்குவோம், யார் இவளை ரேப் பண்ணாங்கன்னு கேட்டா குடும்பமே மாட்டிக்குவோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பயந்து சௌமியாவை வீட்டுக்குள்ளாரே வச்சிருக்காங்க. சரி டெலிவரி டேட் வரட்டும், ஏதாச்சும் ஒன்று யோசிப்பேன்னு சொல்லிட்டு டெலிவரி டேட் வரைக்கும் வந்துருச்சு. 9 மாசமா வீட்டுக்குள்ளாரே அடைச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் வச்சிருந்து கடைசியா டெலிவரியும் பாவம் வீட்லயே பண்ண வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளார பாத்ரூம்ல அந்த டெலிவரி நடந்திருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க, எப்படி இதை கவனிச்சாங்க, இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. ஸ்கூல் படிக்கிற பொண்ணே யூடியூப்பை பார்த்து பாத்ரூம்ல போய் பிரசவத்தை பார்த்திருக்கான்னு சொல்லிலாம் நம்ம கேட்டிருக்கோம். இப்ப எல்லாம் நிறைய பேர் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இவங்களும் பிரசவத்தை பண்ணிட்டாங்க. பிளட் ஃப்ளோல எப்படி நிறுத்துறதுங்கிறத யூடியூபே பார்த்து ஓகே இப்படி எல்லாம் பண்ணும் போலன்னு சொல்லிட்டு குழந்தைய பெத்து எடுத்துட்டாங்க, ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு வேக்சினேஷன் இல்லை, கரெக்டான சப்போர்ட் இல்லை, மெடிக்கல் சப்போர்ட் எதுவுமே இல்லை, கையில பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்காங்க. இன்னொரு குழந்தையான அந்த சௌமியாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட வயசுல இந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க. 2 நாட்கள்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிச்சிச்சு, குழந்தைக்கு காய்ச்சல் வந்துச்சு. அதனால குழந்தைய வெளியில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்ததுனால புவனேஸ்வரி முத்துக்குமாரா அந்த 2 நாட்களான குழந்தைய பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வந்த வினைதான் இது எல்லா விஷயங்களும். அந்த குழந்தைய கூட்டிட்டு போகல அப்படின்னா அதை வீட்லயே இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த முத்துக்குமாரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அவன் மனைவி குழந்தைங்களோட அவன் சந்தோஷமா இருக்கும். அவனை போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. அந்த மனைவிக்கு அவங்க குழந்தைங்களுக்கு இவன் என்ன செஞ்சான் அப்படிங்கறதே தெரியல. இந்த எல்லா விஷயங்களும் சொல்லும் போதுதான் இவ்வளவு கேவலமான ஜென்மத்து கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கமாங்கிறது அங்க எல்லாத்துக்குமே தெரியுது. முத்துக்குமாரோட 3 குழந்தைங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஃபியூச்சர்ல எங்க அப்பா எங்கன்னு கேட்டா போக்சோல லைஃப் ஃபுல்லா ஜெயில தான் இருக்காரு, ஒரு 17 வயசு பொண்ணு பிரெக்னென்ட் ஆக்கிட்டாரு ரேப் பண்ணி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்துக்கான நிலைமை என்ன அப்படிங்கறத எவனும் யோசிக்கிறது கூட இல்லை. தண்ணி தெளிச்சு விட்டாங்க, நீங்க கூட்டிட்டு போங்க, இப்படி ஒரு ஜென்ம வீட்லயே இருக்க வேணாமே. முத்துக்குமார் அரெஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் புவனேஸ்வரியை காணோம், டோட்டலா எஸ்கேப். என்ன நடந்துச்சு, என்ன பண்ணணும், நம்மளோட குழந்தையான சௌமியா என்ன பண்றா இப்படின்னு எதுவுமே யோசிக்கல. ஐயோ நான் தப்பிச்சா போதும், எனக்கு அடுத்த ஒருத்தன் கிடைப்பான், முத்துக்குமார் இல்லாட்டி என்னன்னு சொல்லிட்டு அவ வியாபாரம் பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு அவளோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் புவனேஸ்வரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொபைல் லொகேஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இவங்க 2 பேர்த்தையும் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நிக்க வச்சு இப்ப கம்மி எண்ணிட்டு இருக்காங்க.
போக்சோ கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு மினிமம் தண்டனையா ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. போக்சோல மினிமமாவே இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை தான். இனி லைஃப்ல அவங்க வெளியே வரவே முடியாது. இன்னொரு பக்கம் சௌமியாவை சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டில இருந்து அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல சில ஹாஸ்டல்லாம் இருக்கும், அங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இனிமேல் +2 கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த குழந்தை ஒரு பெரிய கேள்விக்குறிதான். 17 வயசு பொண்ணால குழந்தைய வளர்த்த முடியாது. அந்த குழந்தை இப்போதைக்கு ஒரு அநாத ஆசிரமத்திலயோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிரைவேட்டா குழந்தைய பாத்துக்கிற சென்டர்லயோ இருக்கும். 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பாத்துக்கணுமா வேணாமாங்கிற முடிவு சௌமியா மட்டும்தான் எடுக்கணும். அந்த பொண்ணுக்கு எப்பேற்பட்ட பக்குவம் இருக்கு, இந்த குழந்தைய பாத்துக்கணுமா இல்லையாங்கிற முழு டிசிஷன் அங்கதான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வெறும் 17 வயசு 18 வயசுல என்னால குழந்தைய பாத்துக்க முடியாது அப்படின்னா அது ஒரு வேலிடான பாயிண்ட். அதுவும் இல்லாம அவங்க ஒரு ரேப் விக்டிம். இந்த 2 பிறவிகளோட காமத்துக்காக எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை அநாதாசிரமத்துல வளர்ந்து இனிமேட்டு அது அனாதையா கூட இருந்துகிட்டே இருக்கும். அது அனாதையாவே அதோட வாழ்க்கையை வளரும், இதுங்க காமத்துக்காக. இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பா அம்மாவும் செய்யற தப்புனால அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட சர்க்கிள்லாம் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சரி, இந்த புவனேஸ்வரி மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சரி, சிங்கிள் மதரா ஒரு அம்மாவா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அவங்களோட குழந்தைங்களை வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களோட இமேஜ்ல தான் இவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்களை கேவலப்படுத்துறதுக்குன்னு இந்த மாதிரி ஜீவனங்கள்லாம் வாழுது போல. இவங்களுக்கு வேற ஒரு துணை வேணும்னா அதை யாரும் தப்பு சொல்லல. ஆனா அந்த துணைக்காக தன்னோட பொண்ணையே இரையாக்குறாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துலதான் இவங்களாம் அம்மாவா இல்ல வேற ஏதாச்சும் கேட்டகரியில வரவங்களா அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் சரி, உங்களோட பக்கத்து வீட்லயோ ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களோ பசங்களோ ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா தைரியமா போய் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க சௌமியாவை பத்தி பார்க்கும்போது இந்த பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருந்தா சௌமியா மேபி தப்பிச்சிருக்கலாம். உங்களால ஒரு குழந்தை அவங்களோட லைஃப்ல தப்பிக்கிறாங்க, அந்த ஒரு ட்ராமால இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நீங்க செஞ்ச ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க 18 வயசுக்குள்ள இருக்கிற பையனோ பொண்ணோ இருந்து இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தீங்க அப்படின்னா யாருக்கும் பயப்படாம, சொந்த அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி, யாருக்கும் பயப்படாம போலீஸ்க்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் தாங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்கு எத்தனை பேர் அந்த இடத்துல வருவாங்க. அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே பெருசா மாறும். நமக்கு யாரும் இல்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நமக்கு யார் உதவி பண்ணுவாங்க, இவங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம இங்கதான் தங்கணும், வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைக்காதீங்க. உங்களுக்கு நடக்கிற தப்பு, உங்களுக்கு நடக்கிற அநியாயம் நீங்க எதிர்த்து நின்னா மட்டும்தான் அதுல இருந்து தப்பிக்க முடியும். ஒரு பிரச்சனைய எதுவுமே யோசிக்காம அந்த பிரச்சனையில போய் விழுவறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு ஃபைட் பண்ணி அந்த பிரச்சனைய தாண்டி போகிறது தான் நம்மளோட லைஃப்ல பெரிய பாயிண்ட். இந்த வீடியோ மூலியமா பாதிக்கப்படுறவங்களுக்கும் சரி, பாதிப்பை ஏற்படுத்துறவங்களுக்கும் சரி, அதை சுத்தி நின்று பாக்குறவங்களுக்கும் சரி, உங்க எல்லாத்துக்குமே ஒரு சோஷியல் அவேர்னஸா இருக்கும். இந்த வீடியோ மூலியமா அட்லீஸ்ட் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ காப்பாற்றப்பட்டா கூட இந்த வீடியோக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்சஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பாய்.